பேரன்புடைய அன்பும் வணக்கமும். தாங்கள் வாழ்ந்த மண்ணை விட்டு உலகத்தின் எந்த பகுதிக்கு போகிற போதும் தமிழர்கள் தங்கள் காணியை விட்டுவிட்டு, காணியின் கொல்லைப்புறத்தில் இருந்த மரங்களை விட்டுவிட்டு, அங்கிருந்த உயிர்களை விட்டுவிட்டு, கேணியை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, வழிபடும் தெய்வத்தை விட்டுவிட்டு போனாலும் கூட எங்கு சென்றாலும் தமிழர்கள் தங்கள் நெஞ்சத்தோடு கொண்டு செல்வது தங்கள் தாய்மொழியே. அங்கனம் எங்கும் சுமந்து போகும் தமிழை கொண்டாடும் விதமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கும் மெல்பர்ன் கம்பன் கழகம் 4 நாட்கள் நமது மொழியை கொண்டாடுகிறது. நமது மொழியை கொண்டாடுவது என்பது நம் முன்னோரை கொண்டாடுவது, மூத்தோரை கொண்டாடுவது. நம் முன்னோரை கொண்டாடுவது, மூத்தோரை கொண்டாடுவது என்பது நம்மை நாமே கொண்டாடுவதற்கு ஒப்பானது. நம் மொழி நம் முகவரி, நம் மொழி நம் அடையாளம், நம் மொழி நம் உயிர். உயிர் காக்கும் பணிதான் இலக்கிய திருவிழா. ஆஸ்திரேலிய இந்தியன் கம்யூனிட்டி சென்டரில் மார்ச் மாதம் 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்களும் தமிழுக்கான திருப்பணியை செய்கிறது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் கம்பன் கழகம். 5, 6 ஆகிய 2 நாட்களிலும் ஞான வேள்வி நடக்கிறது. தெய்வப்புலவன் வள்ளுவனை, தெய்வச் சேக்கிழாரை, மகாகவி பாரதியாரை, இளங்கோவை நீங்கள் தரிசிக்கும், நாம் தரிசிக்கும் நல்வாய்ப்பை பெறுவோம். மார்ச் 7, 8 ஆகிய 2 நாட்களிலும் கம்பன் விழா. கம்பன் ஒரு கவிதை சோலை, கம்பன் கவிதை காடு, கவிதை பெருவெள்ளம், கவிதை பெருவழி கம்பன். அந்த பெருவழியில், அந்த பெருங்காட்டில், அந்த ஜீவ நதியில் நாம் அனைவரும் ஒன்றிணையும் தருணமாக 7, 8 ஆகிய தேதிகளில் கம்பனை நாம் கொண்டாடுகிறோம். அன்பிற்கினிய தமிழ் மக்களே, சொந்தங்களே, குடும்பத்தோடு, குழந்தைகளோடு 3500 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கைமாற்றி தந்த தமிழை நம் குழந்தைகளுக்கு கைமாற்றி தரும் திருப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையோடு, குடும்பத்தோடு, குழந்தைகளோடு வந்திருந்து மார்ச் 5, 6, 7, 8 ஆகிய 4 நாட்களும் உயிரில், உணர்வில், மொழியில் கலந்திருப்போம். அந்நிகழ்வில் பங்கேற்கும் முகத்தான் தமிழ்நாட்டிலிருந்து பங்கு பெறும் வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த அழைப்பை ஏற்று அங்கு வருகிறேன். உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக, உங்களோடு உரையாட வேண்டும் என்பதற்காக, உறவுகளை கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக, நம் உயிரான மொழியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக. அனைவரும் வருக. அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறேன்.